Hi friends, welcome to Guru Kripa channel. நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அவர் டார்கெட் தமிழ் 100 out of 100 ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அந்த சீரீஸில் நம்ம வந்து 6th 7th துணைப்பாடமும் உரைநடையும் தமிழில் முடிச்சிட்டோம் அந்த நியூ புக்கில். அதோட தொடர்ச்சியாக வந்துட்டு இன்றைக்கி 8th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு லெசன் வந்து தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. ஓகேங்களா, தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. தொடக்க காலத்தில் எழுத்து வந்து ஓவிய வடிவமாக தான் இருந்துச்சு. நம்ம அந்த பழையங்காலத்தில் வந்துட்டு நம்ம வந்து எழுதியிருக்க மாட்டோம், ஓவியம் வரைஞ்சி மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்போம். அதுதான் சொல்ல வராங்க, ஓவிய எழுத்து வடிவமாக இருந்துச்சு, அதுக்கு பேர் வந்து ஓவிய எழுத்து. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்கள் அமைப்பு. கல்வெட்டில் எழுத்து வந்து பொறிப்பாங்கல்ல, அது வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, வாங்க பார்ப்போம். கல்வெட்டுள்ள எழுத்துக்களோட அமைப்பு வந்து சா என்னும் வடமொழி எழுத்து காணப்பட்டது. கல்வெட்டில் சா வடமொழி எழுத்து காணப்பட்டிருக்குது. மெய்யை குறிக்க புள்ளி வந்து பயன்படுத்தலை. இப்போ கல்வெட்டில் தண்ணும்போது கல்லை வந்து இப்படி குத்த முடியாது இல்லைங்களா, அதனால புள்ளி பயன்படுத்தலை. எகர ஒகர குரல் நெடில் வேறுபாடும் இல்லை. அப்போ எப்படி நான் அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும்னா, முன்னாடிக்கிற எழுத்தும் பின்னாடிக்கிற எழுத்தும் என்ன சொல்ல வர்றாங்கன்றதை வச்சு அதோட பொருளோட மீனிங் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. இப்போ நம்ம அச்சுக்கலை என்னென்னா, இப்போ வந்து அச்சடிக்கிற ஒரு எழுத்து அது வந்த பின்னாடி தான் தமிழ் வந்து ஒரு நிலையான வடிவத்தை பெற்றுள்ளதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்கள் என்னென்னு தெரியும்னா, எழுதுறது. இப்போ இதெல்லாம் வரி வடிவம் தான் அந்த மாதிரி எழுதுறது. கோயில்களில் கருங்கல் சுவர்கள். தமிழ் எழுத்துல பழைய வரி வடிவங்களை எங்கெங்கே பார்க்கலான்னா, கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளும் காண முடிகிறது. அங்கே மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. கருங்கல் சுவரில் எழுதியிருப்பாங்க, அப்புறம் செப்பேடில் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. கல்வெட்டுகளில் கிமு 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் இருக்கிறது, கிமு 3ஆம் நூற்றாண்டில், செப்பேடில் இப்போ 7ஆம் நூற்றாண்டில் கிடைக்குது. ஃபஸ்ட்டு கல்வெட்டில் தான் பொறிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் செப்பேடில் பொறிச்சிருக்காங்க ஒரு 4 நூற்றாண்டுக்கு அப்புறம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போது கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் இங்கே பார்த்தோம்னா கல்வெட்டு செப்பேடு. இங்கே ஆகியவற்றுக்கான வரி வடிவங்கள் ஒன்று வந்து வட்ட எழுத்து, இன்னொன்று தமிழ் எழுத்து. 2 வகை. என்னென்னது? வட்ட எழுத்து ஒன்று, தமிழ் எழுத்து ஒன்று. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து பாருங்கள். வளைந்த கோடுகள் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்ட எழுத்து. இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களோட பழைய வரி வடிவம் எல்லாம் நோட் பண்ணணும். இந்த காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்து பழைய வரி வடிவம் தான் தமிழ் எழுத்து. ஓகே. நெக்ஸ்ட்டு சேர மண்டலம் பாண்டி மண்டலம் பகுதிகளில் இப்போ இங்கே தப்பாக எழுதியிருக்கேன். 8லிருந்து 11ஆம் நூற்றாண்டு 8 to 11 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்கள் வட்டெழுத்து வந்து இடம்பெற்றுள்ளது. வட்டெழுத்து எந்த பீரியடில் இடம்பெற்றுள்ளதுன்னா, சேர மண்டலம் பாண்டி மண்டலம் ஆண்டாங்கள்ல 8லேருந்து 11ஆம் நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்கள் வட்டெழுத்து இடம்பெற்றுள்ளது. முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகள் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது. முதலாம் ராஜராஜனோட ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் தமிழ் கல்வெட்டுகளில் என்ன காணப்படுது? பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். என்னது? கடைச்சங்க காலத்தில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம், வட்டெழுத்து ஒன்று பார்த்தோம், அப்புறம் தமிழ் எழுத்துன்னு பார்த்தோம். இப்போ வந்து கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும். இதை வந்து எப்படி பார்க்கணும்னா, சிலப்பதிகாரத்தில் ஒரு தொடர் வரும். என்னென்னா, கண்ணெழுத்தப்படுத்த எண்ணும் பல்பொதி என்ற மூலம் அந்த தொடர் மூலமாக அறியலாம். அந்த மாதிரி கண்ணெழுத்து ஒன்று இருந்திருக்குன்ற மாதிரி அறியலாம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சிலப்பதிகாரத்தில். ஓகே. நெக்ஸ்ட்டு டூயினோ ஒன்று இருக்குது, அது பார்ப்போம். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன. தமிழ் மொழி எழுத 2 வகை எழுத்துக்கள் என்ன பண்ணோம்? ஒன்று தமிழ் எழுத்து, இன்னொன்று வட்டெழுத்து என அறிகிறோம். இதனை வந்து அர்ச்சலூர் கல்வெட்டு இதற்கு சான்று. அந்த மாதிரி 2 எழுத்து தான் எழுதணுன்ற என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அர்ச்சலூர் கல்வெட்டு. பாறைகள் எழுதும் போது நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. இப்போ பாறையில் இப்போ எழுதும் போது இந்த மாதிரி நேர்கோடு வந்து பயன்படுத்தினாங்க பாறையில் எழுதும்போது. அதே ஓலைகள் எழுதும்போது வளைகோடுகள். ஓலைகள் எழுதும்போது வளைவா இப்போது வளைவுனா இப்படிக்கா வளைவை எழுதுவோம்ல, இதுதான் நேர்கோடுன்னு இப்படி வரும். வளைவுனா இப்படி வளைவா. ஓகேங்களா. பாறை எழுதும்போது நேர்கோடு பயன்படுத்தப்பட்டது. ஓலைகளில் வளைகோடுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. எகர ஒகர குரில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்கள் மேல் புள்ளி வைக்கும் முறை. இப்போது ஆக்கு மேலே புள்ளி வச்சா அது ஆ.
அதே மாதிரி நார்மல் ஆ போட்டால் அதுக்கு பேர் ஆ, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாருங்க பார்ப்போம். எகிற உகிற குறியல் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களுமே புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் உள்ளது. பாருங்க சொன்ன பார்த்தீங்களா, எதுக்கு மேலே புல் வச்சா அது எது தான் வரும். பாருங்கள், எதுக்கு மேலே புல் வச்சா அது எது. அதே நார்மல் எதுனா ஏது. ஓகே, புள்ளி வைக்கிறது குறியில்லாமல், புள்ளி வைக்காமல் இருந்தால் நெடிலாமல் இல்லை ரெண்டு மாத்திரம் வர மாதிரி வரும். ஓகேங்களா. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்கள், அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்கள் அடுத்து பக்கத்தில் புள்ளி இடப்பட்டால் அது நெடில் சொன்னா. அகரவரிசை இதை மட்டும் அகரவரிசை உயிர்மை குறில்ல அது ஒரு கா பக்கத்தில் புல் வச்சா அது கா. இப்போ கா பக்கத்தில் புல் வச்சா கா, அதே தா பக்கத்தில் புல் வச்சா தான்ற மாதிரி மாறும். ஓகேங்களா. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட்ட எழுத்து முன் ரெட்டை புள்ளி வரும். எழுத்து முன்னாடி ரெண்டு புள்ளி. இப்போது இங்கே ரெண்டு புள்ளி வச்சுட்டு நான் வந்துட்டு என்ன எழுதுறேன், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, கா அண்ட் எழுதுனா அது என்ன சொல்லணும்னா கை, ஐகார குறுக்கம். சரிங்களா. அது வந்து ஐகார குறுக்கம்லாம் ஐகார எழுத்து குறிப்பிட்ட எழுத்து ரெட்டை புள்ளி. அதே அவுகார குறுக்கன்னா அது அப்படியே ஆப்போசிட். எழுத்துக்கு பின்னாடி ரெண்டு வந்தால் தேக்கு பின்னாடி ரெண்டு புள்ளி வச்சா தவு, கேக்கு ரெண்டு புள்ளி வச்சா தவு. இந்த மாதிரி இது வந்து அவுகாரத்தில் வரும். ஓகே. அதே மகர எழுத்தை குறிப்பிட்ட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி. இப்போ பாக்கு முன்னாடி இப்போ வச்சா அது வந்து மகரத்தை குறிக்கிறோம். மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு குற்றியலுகர எழுத்துக்களுமே புள்ளியிடும் வழக்கமும் இருந்துச்சு. தமிழ் எழுத்துக்களும் மிகப்பெரிய சீர்திருத்தம் செஞ்சவர் யார், வீரமாமுனிவர். இவர் வந்து தான் பாருங்கள், ஏ மேலே புள்ளி வச்சா அது நார்மல் ஏ, அதே ஏ மேலே புள்ளி வைக்கலாம் ஏ, அதே மாதிரி ஓ மேலே புள்ளி வச்சா நார்மல் ஓவா, ஓ மேலே புள்ளி வைக்கணும் ஓ, அதே மாதிரி கேக்கும் கே, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. இப்போ வீரமாமுனிவர் வந்து என்னென்ன எழுத்து அறிமுகம் பண்ணியிருப்பான்னு கேட்கலாம். ஏ ஏ ஓ ஓ அப்புறம் ரெட்டை இது வந்து வரும்ல இந்த மாதிரி ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்புன்னு சொல்லுவாங்க. இது ரெட்டை கொம்பு. அதுக்கப்புறம் அதே ரெட்டை கொம்பில் துணைக்கால் வர்றது. இதெல்லாம் வீரமாமுனிவர் அறிமுகப்படுத்தின எழுத்து முறைகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து சொற்பூங்கான்னு ஒரு லெசன் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். என்ன லெசன் பேர், சொற்பூங்கா. தமிழ் மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருகிறது. செந்தமிழாக இருக்குது, செழுந்தமிழாக இருக்குது, உயிரோட்ட தமிழாக இருந்து வருகிறது. தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்ற ஒரு பொருள் உண்டு. தமிழில் சொல்லுக்கு நெல்லுன்னு ஒரு பொருள் இருக்குது. சொன்றி, சோறு என்பவை அந்த வழியில் வந்தவ தான். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லி தொல்காப்பியர். இது மாதிரி இதெல்லாம் ரிப்பீட்டாக நீங்கள் படிக்க நோட்ஸ் இப்போ நான் போட்டிருக்கிற வீடியோ இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா பாருங்கள். ஒரே விஷயத்தை நம்ம அதிகமாக பார்க்க நல்லா மைண்டில் புரிஞ்சிடும். எல்லா சொல்லும் பொருள் கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு தொல்காப்பியரும் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும் கண்டிப்பாக. ஓகேங்களா. மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். சரிங்களா. மொழினா சொல்லுன்றது ஒரு பொருள். அதில் வந்து மூணு வகை இருக்குது மொழியில். ஓரெழுத்து நம்மளுக்கு தெரியும், ஓரெழுத்து ஒரு மொழி, அப்புறம் ஈரெழுத்து ஒரு மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி. ஓகே, இது 3 இருக்குது. ஓகே. ஒரு எழுத்து மொழி என்பவை ஓரெழுத்து மொழி எவைன்னு சொன்னால் நெட்டெழுத்தாக இருக்குல்ல, நெட்டெழுத்து நம்ம நினச்சி பாருங்க, ஆ ஈ ஊ இந்த மாதிரி நெட்டெழுத்தாக 7 இருக்கும். அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குட்டெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவதும் இல்லை என்பது குட்டெழுத்து 5 மொழி நிறைவு இலவே. குட்டெழுத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி இல்லை, அது வந்து மொழி நிறைவு இலவேன்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா. ஓகே. உயிர் வரிசையில் 6 இப்போ உயிரில் 6, மாலை 6 எழுத்துக்களும், தஃபன வரிசையில் 5 எழுத்துக்களும், கசவ வரிசையில் 4 எழுத்துக்களும், யா வரிசையில் 1 ஆக 40 நெடில் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறாரு. சரிங்களா. யார், நன்னூலர். யார் சொல்கிறாரு, ஓரெழுத்து ஒரு மொழியாக ஒரு மொழியாக நன்னூலர். நோத்து இது வந்து ரெண்டுமே குறியில், 2 குறிகளை சேர்த்து மொத்தம் 42. இப்போது கொஷினில் எப்படி கேட்குறான்னு பார்க்கணும். நெடில் எழுத்துக்கள் எவ்வளவு நன்னூலார் வந்து ஒரு எழுத்து மாதிரி சொல்கிறான்னு கேட்கலாம். அதே மாதிரி குரல் எழுத்துக்கள் கேட்கலாம். இல்லை நெடில் ரெண்டுமே சேர்த்து எவ்வளோன்னு சொல்லிக்கிறேன். நெல் எழுத்து மட்டும் கேட்டேன் 40, குரல் எழுத்து மட்டும் கேட்டால் 2, எல்லாமே சேர்த்து கூட 42. ஓகே. அந்த 42 பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஓரலை பார்த்துக்கோங்க. இது வாங்க, உயிர் எழுத்தில் இந்த சொன்னால 7, 1 ஆ இ ஊ ஏ ஐ ஓ, இந்த 7மே வரும். அப்புறம் மகர வரிசையில் மா மீ மூ மே மை மோ வரும். அதே தகர வரிசையில் தா தி தூ தே தை வரும். அதே பகர வரிசையில் பா பூ பே பை போ வரும். அதே நகர வரிசை நா நீ நே நை நோ வரும். ஓகேங்களா. ஓகே, இங்கே பாருங்கள். அதே ககர வரிசையில் கா கூ கை கோ. அதே சகர வரிசையில் சா சி சே சோ.
வகர வரிசை வா வி வை வவ். எகர வரிசையில் யா, குரல் எழுத்தில் 2 தான் நோத்து. இந்த 42 எழுத்துமே ஓர் எழுத்து ஒரு மொழி தான். சொன்னவர் யார்? நன்னூலர். ஓகே பாருங்கள், நன்னூலர் நோத்து என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்கிறாரு. பூன்றது ஓர் எழுத்து ஒரு மொழி, கான்றது ஒரு எழுத்து, ரெண்டுமே சேர்ந்து பூங்கான்ற ஒரு கலைச்சொல்லை கொடுக்குது. பார்த்துக்கோங்க, பூங்கா. ஓகே ஓகே யான்றது ஒரு வினாவை. இப்போது யான்றது ஒரு வினா. இப்போ யான்னா இப்போ வினாவை யாங்கு உள்ளனோ அந்த மாதிரி எங்கே இருக்கான்ற மாதிரி ஒரு வினாவை கேட்குறல்ல. யாவை யூஸ் பண்ணி வர்றது எல்லாமே வினா. ஓகே அது வந்து யாது, யாவர், யாவன், யாவல், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினவுவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து தான் யா. அது மாதிரி வினவுவதற்கு வந்து நிற்கும் எழுத்து தான் யா. ஓகேங்களா? அதே மாதிரி ஆமா நீமிபி ஊசேத்தே ஓர் எழுத்து ஒரு மொழி. ஆமா நீமிபி ஊசேத்தே இது எல்லாமே ஓர் எழுத்து ஒரு மொழி. ஆமான்றது கலைச்சொல். ஆமான்றது கலைச்சொல். அதுக்குன்னா காட்டு பசு என்ன பொருள்? ஆமான்னா காட்டு பசு. ஆமான்றது காட்டு பசு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மா என்பதும் ஓர் எழுத்து ஒரு மொழி தான். மான்னாலும் ஓர் எழுத்து ஒரு மொழி தான். ஓகே ஆமாம். இது பாருங்கள், ஆமா நீமிபி ஊசேத்து. ஆமா நீமிபி ஊசேத்து இது எல்லாமே ஓர் எழுத்து ஒரு மொழி. இது மாதிரி ஒரு ஓட படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஆமா நீமிபி ஊசேத்து என்ற மாதிரி. ஆமான்றது ஒரு கலைச்சொல். ஆமான்னா இன்னும் ஆமான்றதுக்கு என்ன பொருள்னு கூட கேட்பான், காட்டு பசு. நெக்ஸ்ட்டு மான்றதும் ஓர் எழுத்து ஒரு மொழி தான். மான்னாலும் ஓர் எழுத்து ஒரு மொழி தான். மானை பாருங்கள், மாநாடு, மாநிலம், குறுநிலங்களும் ஒன்றாக சேர்வதுக்கு பேர் தான் மாநாடு, மாநிலம். அதே மாநிலம் உலக பெரும்பகுதியை குறிப்பது மாநிலம். மாநிறம் மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது மாநிறம். விலங்கை குறிக்கிறது மான்னா ஹரிமா, பரிமா, நெரிமா, வரிமா, கரிமா, இந்த மாதிரி விலங்கின பையனை குறிக்கும். இது மாலை வர்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், போவா, நீ, சூ, சே, சை, சோ இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்கள் இதெல்லாம். இந்த போவா, நீ, சூ, சே, சை, சோ இதை யூஸ் பண்ணி போயிட்டு வா, வாருதல், வாங்குதல், நீர், இந்த மாதிரி ஒரு மீனிங் வராங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்கள். எட்டத்தில் போகிற ஒருவனை ஏய் எனவும் அழைத்தனர். எட்டத்தில் போகிறவர்னா ஏய். ஏய்னா ஏய்னா என்ன மீனிங் பாருங்கள், என்னோடு கூடு, பொருந்து, சேர் என்னும் பொருளை குறிக்கிறது தான் ஏய்னா. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், அம்பை ஏவு என்பது. இப்போ ஏவுனா நம்ம அங்கே என்ன சொன்னோம், ஏய்னா என்ன சொன்னோம், என்னோட கூடு பொருந்து. அதே வந்து ஏவுனா ஏவுதல், அம்பு விடுதல். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் படிச்சிருப்போம். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அதில் வல்லவனை ஏகலைவன் என பாராட்டியது. ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமன்று எய் எனவும் ஆயிற்று. ஏவு என்ற சொல் வந்து ஏ என்றானது மட்டுமன்று எய்னா ஏவுகின்ற அம்மை போல் கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றினோட பழம்பேர் தான் எய்ப்பன்றி. ஓகே அம்பை எய்பவர் எயினர், அவரது மகளிர் வந்து எயினியர். அம்பையவர் எயினர், அவரோட மகளிர் வந்து எயினர். சங்க புலவர்களும் எயினினாரும் உள்ளனர். எயினினாருன்னா அதோட ஆண்மகனை குறிக்கிறது. அது எயினியாருன்னா அவங்களோட பெண்கள், அவரை குறிக்கிறது தான் அது பேர். ஓகேவா? இந்த லெசன் எழுதினவர் பேர் தான் ஈரா இளங்குமரனர். அவர் வந்து செந்தமிழ் அந்தனர் சொல்லுவாங்க. ஈரா இளங்குமரனர் இன்னொரு பேர் செந்தமிழ் அந்தனர். இவர் வந்து பள்ளி ஆசிரியர், நூலாசிரியர், உரையாசிரியர், அப்புறம் தொகுப்பாசிரியர், பன்முகத்தன்மை பெற்றவர். இவர் வந்து 10th வரும். 10th வரும்போது அப்படியே சேர்த்து வச்சு படிச்சிடணும். 10th வரும்போது நானும் சொல்கிறேன். ஓகே இப்போ நூல்கள் என்னென்ன இருக்கும் பாருங்கள், இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இதெல்லாம் இவரோட நூல்கள். தேவநேயம் என்ற நூலை தொகுத்திருக்காரு. திருச்சிக்கு அருகில் அல்லூரை திருவள்ளுவர் தவச்சாலை பாவன நூலகம், இது ரெண்டுத்தையும் அமைச்சவர் யார், செந்தமிழ் அந்தனர். அவரோட இயற்பெயர்னா ஈரா இளங்குமரன். இச்செய்திகள் வந்து தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் எனும் நூலிருந்து வெளிப்பெறப்பட்டது. இந்த செய்திகள் தமிழோட தனிப்பெருஞ்சிறப்புகள் நூலிருந்து வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வீடியோ வேணும்னா நம்ம குரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.